என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? எல்லாரும் அங்கேயே பார். கடல் வளர்ப்பா. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா? என்ன ப்ரோ, இன்னொரு அப்டேட் இல்லை. நிறைய ஷார்ட்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. சில பிரச்சனைகள் இருந்துச்சு. ஷூட் வந்து நமக்கு வந்து டைம் இல்லை, உடனே முடிக்கணுன்ற ஒரு கட்டாயம். சரி, புறப்படுவோமா? வீரர்களே, நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ முடிச்சாதான் வந்து, ஏன்னா ஒரு பக்கம் டீம்ல வந்து நாங்கள் யூஜி ப்ளஸ் பிஜி பண்ணுறவங்க எல்லாரும் இருக்காங்க, வெளி சைடுன்னு கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து தாட்டி செமஸ்டர் நெருங்கிட்டு இருக்குன்ற காரணத்தினால கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும். அந்த நவம்பருக்குள்ளே ஷூட்டை முடிச்சிட்டோம்னா டப்பிங் வந்து பெரிய வேலை கிடையாது. ஜஸ்ட் ஒரு வீட்டில் வந்து கூட ஆடியோவாக கூட ரெக்கார்ட் பண்ணி பேச முடியும். அதனால தான் இவ்வளோ இது. இப்போ நான் பேசுறது கூட எப்படின்னா ஆங்கரிங் வெளியாக தான் கவரை கழட்டிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா எப்பவுமே இந்த மைக்கோட ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. டப் பண்ணலாம் நினைக்கிறப்பதான் கரெக்டா டப்பிங்க்கு வராம காலம் ஆடி விட்டுறான். அதான் இதுக்கு நடுவில் வேற கொஞ்சம் நிதி நெருக்கடிகள், ப்ரொமோஷன் ஒர்க்கு நடுவில் வந்த பிரச்சனைகள், டீமுக்குள்ள ஒன்னும் இல்ல பல பிரச்சனை இருக்கு. அல்ல குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம். அது நான் சொல்லி உங்களுக்கு தெரியும்னு வேணாம், ஆரம்பத்துல இருந்து இருக்கிற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும் அது என்ன பிரச்சனைன்னு. ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஷூட் வந்து இப்போ நவம்பர் இந்த இதுக்குள்ள முடிய போகுது. இது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு வந்து பாட்டு ஒன்று இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அது வந்து ஒரு பழைய இதுக்கு முன்னாடி பண்றதா ஒரு படத்துல வந்து வைக்கலாம்னு இருந்த பிளானு. பட் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டோன்றதுனால இல்லாட்டி பாட்டா வைக்காம உங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து ஒரு சவுண்டு மேஷப் மாதிரி புரிய மாதிரி சொன்னோம்னா, இந்த மாதிரி டைலாக்குள்ளார தீமா வந்து பாட்டு மாதிரி கொண்டு வருது. அது கொஞ்சம் இருக்கு, அதை கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். யூடியூபர் அடைக்காம என்ன வச்சுன்னு கேட்பீங்க. யூடியூபர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அந்த ஆள் கொஞ்சம் எங்களை சுத்த விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நக்கு பிடிச்சிருவோம், எல்லாமே எப்படியோ ஒன்று பிடிச்சி கொண்டு வந்துடுவோம். அதெல்லாம் வந்து இந்த அப்டேட் வரல, அப்டேட் என்னாச்சுன்னு ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸு தான் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்காம பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணது அப்டேட் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் இந்த ப்ரமோஷனுக்கு உள்ளே இருந்த பிரச்சனை, ஷூட் முடியணுன்ற கட்டாயம் அதெல்லாம் இருந்துச்சு. அதனால இப்போதைக்கு கொஞ்சம் டைம் தேவை கொஞ்சம் பட்டுச்சு. அதனால தான் ஒரு 2-3 வாரமாக எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. பட் இப்போ ஷூட்டு முடிஞ்சிருச்சுன்னா ஒரு அதுக்கப்புறம் ஒரு வாரம், அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எக்கச்சக்க அப்டேட் இருக்குது. அடுத்தடுத்த லுக்கு போஸ்டர்ஸ் இருக்குது, ப்ரோமோ இருக்குது, ட்ரெய்லரே இருக்குது. சேனலில் வந்து ஒரு லைவ் ஒன்று இருக்குது. லைவுக்கு அப்புறம் வந்து இன்னொரு ஒரு ப்ரோமோ, அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் இருக்குது. பொங்கலுக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாளைக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிடும். ஆல்மோஸ்ட் எப்படியோ டிசம்பர் 5 முக்கால்வாசி படத்தோட வேலை வந்து முடிஞ்சு போயிடும், ரெடியாகி வந்துடும். இப்போதைக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் வெளியே இருந்த ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இங்கே எனக்கு இன்டோருக்குள்ளார இந்த ஒரு ஒர்க்கு ப்ளஸ் அந்த ஷூட்டு அதை முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ நாள் டிலே எடுத்துச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்து பார்க்குறேன்னு எனக்கும் நல்லா தெரியும். நீ எதுக்கு அடி போறன்னு எனக்கும் நல்லா தெரியும். என்ன அழகா இருக்க, பாவாடை பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்ட மாதிரி இன்னொரு 1 வாரம் எங்களுக்காக பொறுத்துக்குங்க. அப்டேட்ல இருக்குது, ஏமாற்ற மாட்டேன் இருக்குது. உங்களை ஏமாற்றணுன்றதுலாம் கிடையாது, நிச்சயம் வரும். கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்த மாதிரி இன்னொரு கொஞ்ச நாளையும் கூட பொறுமையாக இருங்க.